ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மோட்டர்சைக்கிள் மீடியாக்ஸ். மெயினாக நம்ம அந்த கேட்டகரிஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இன்ஸ்டாவை திறந்தாலே வந்துட்டு ஒரே ஃபைட்டாகவே இருக்குது மோட்டர் சைக்கிள்ஸ்குள்ளே. அதில் என்ன மெயினான ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு R15 V3 வெர்சஸ் NS200, அப்படி இல்லைனா வந்துட்டு 390 வெர்சஸ் GT 650. இதோட பர்பஸே புரிஞ்சிக்காமல் வந்துட்டு அடிச்சுக்கிறது தான். அண்ட் மெயினான திங் இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, சிசி டசன்ட் டிஃபைன் யோர் வெஹிக்கிள்ஸ் பவர். அது எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாசிக் 350 கூட நீங்கள் வந்துட்டு ஒரு டியூக் 200 கம்பேர் பண்ண முடியாது. ஒரு டியூக் 390 ஒரு GT 650 ஒரு இன்டர்செப்டர் 650 கூட கம்பேரே பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக வந்துட்டு பர்பஸ் ஆஃப் ரைடு இதெல்லாமே டிஃபைன் பண்ணும். அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி, அது எதுக்கு பர்பஸ், இது எதுக்கு யூஸ் பண்ணும், எதுவுமே தெரியாமல் வந்துட்டு அடிச்சுக்கிறது வந்து கான்செப்டே இல்லாமல் இருக்குது. அதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம இந்த பைக்கிங் ஃபீல்டு எதை நோக்கி போகுதுன்னே புரியாமல் இருக்குது. பைக்ஸ் ஏகப்பட்டதாகிடுச்சு, தட்ஸ் அ வெரி குட் திங் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், என்ன பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணணும், எதோட கம்பேர் பண்ணிக்கணுன்ற ஒரு நாலேஜே இல்லாமல் போகுதுன்றப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட வண்டி என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க, அது எதுக்கானது, அதோட பவர் என்ன, சிசி என்ன, சிசிக்கும் பிஹெச்பிக்கும் என்ன வித்தியாசம், எதோட வந்து கம்பைன் ஆகி போகும், டார்க்னா என்ன, இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே டீட்டெயில்டாக வேணும். வாட் இஸ் சிசி, வாட் இஸ் பிஹெச்பி, வாட் இஸ் டபிள்யூஹெச்பி, வாட் இஸ் டார்க், இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவாக கவர் பண்ணுவோம். பை பை.